திரு அக்னீஸ்வரன், டெல்லிக்கு போறவங்க எல்லாம் வெள்ளை கொடி ஏந்தி தான் டெல்லிக்கு போறாங்களா? எடப்பாடியுடைய விமர்சனம் எதன் அடிப்படையில்? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சரும் இன்னாள் முதலமைச்சரும் 23ஆம் புலிகேசி படத்தை 2 பேரும் நல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு தோணுது. இந்த வெள்ளைக்கொடிலாம் ஏந்திட்டு இருக்கிறத பயன்படுத்தினதுலேருந்து அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி அரசியலுக்கு வரும்போது இப்போ இன்றைக்கி நான் போகிற போது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க, நான் உரிமை கொடி ஏந்தி போகிறவன், அதனால் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் அவர்கள் கரம் பிடித்து நான் அரசியலுக்கு வந்தவன், எல்லாமே கரெக்டு. அப்போ இந்த கலந்துக்கிறாத அப்போயெல்லாம் நீங்கள் அண்ணா கரம் பிடிக்கலை, கொள்கை வழி அண்ணா கொள்கை வழி வரலை, கலைஞர் கரத்தை மறந்துட்டீங்க, அது மாதிரி உரிமை கொடியை இழந்துட்டீங்க, கரெக்டா? அப்படின்னா அதுக்கு அதான அர்த்தம். இப்போ டெல்லிக்கு போகிற போது இந்த இது நீங்கள் விளக்கம் சொல்லுகிறீங்கன்னா அதுக்கு அதுதான் பொருள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள் பேசியது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க அந்த நிதி ஆயோக்கு என்னங்க 10 பைசா பிரயோஜனம் இல்லாதது, அதுக்கு போய் என்னங்க நடக்க போகுது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கிறாம இருக்கீங்க. அந்த 10 பைசா பிரயோஜனமாகாததுக்கு ஏன் இப்போ மாநில முதலமைச்சர் போறார்? இது ஒன்று. இது வரைக்கும் கடந்த காலங்களில் தமிழ்நாடு மத்திய நிதி ஆயோக்கு கலந்து கொள்ளாததுக்கு காரணம் என்ன? 2021 என்ன காரணம் சொன்னீங்க? கொரோனாவை காரணம் காட்டினீங்க. 2022-23 என்ன காரணம் காட்டினீங்க? ஐயா கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் சிலை எழுப்புகிறோம், அதற்கு உண்டான ஆயத்த ஏற்பாடுகள் செய்கிறோம், எங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கு பிறகு என்ன காரணம் சொன்னீங்க? இல்லை நாங்கள் மத்திய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் தமிழகம் என்றே இடம்பெறவில்லை, அதனால் நாங்கள் கலந்துக்கிறல. சரி, இப்போ ஏன் நீங்கள் கலந்துக்கிறீங்க? அது அந்த காரணங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டீங்களா? அல்லது இட் மே பி எ பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இன் டெல்லி. ஏன்னா இவர்கள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணணும், அது என்ன காரணம், உள்நோக்கம் அது இதான்னு தெரியல. ஏன்னா அதுல எப்படி இருக்கணும்னா, சென்ற முறை போன போது சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. கடந்த முறை தான் நாங்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பட்டதா நாங்கள் புறக்கணிச்சோம். அதுக்கு முன்பு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டிருந்தோம். ஏன்னா சிஎம் உடைய ஃபாரின் ட்ரிப் இருந்தது, அதுக்கு முன்பு வேற ஒரு காரணத்துக்காக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அவங்க ஏற்றுக்கல, அதனால தான் தவிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு பயணம் போன போது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போவதற்கு நாம் அக்கறை செலுத்தினோம். இந்திய நாட்டினுடைய நிதி ஆயோக்கை நாம கண்டுகொள்ளல, கரெக்டா? அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க கேட்டாங்களே, அதுக்கு அதான அர்த்தம். இல்ல கேட்ட அனுமதி அர்த்தம் இல்ல கேட்ட அனுமதி மறுத்தது யாரு? இந்த 4 ஆண்டு காலம் கேட்காம இருந்தானா சரி, கேட்ட அனுமதி மறுத்ததுன்றது யாரு? சார் இவ்வளவு நேரம் கனகராஜ் சார் பேசினாரு, எல்லாம் பேச விட்டீங்க. நான் பேசும்போது மட்டும் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு சுருவாஞ்சுருக்க போட்டு இழுக்கிறீங்களே சார், கொஞ்சம் விடுங்க சார், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் போய் சொல்றேன். அப்போ இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சூழ்நிலையில சென்ற முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வர் என்ன சொன்னாங்க? எந்திரிச்சு பேசின மைக்கை துண்டிச்சிட்டாங்க, அதனால மாநில உரிமை பறிபோயிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க, கரெக்ட். ஆனா அன்னைக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்ல. ஆகவே இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற போது இவைகள் எல்லாமே நாம் பார்க்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்களேன். இவங்களுக்கு எப்படின்னா, தங்களுக்கு தேவை என்றால் மத்திய அரசு பணம் வேணும்னா மத்திய அரசு அப்படின்னு கடிதம் எழுதுவாங்க. மத்திய அரசு பணம் வேணாம், இல்லை வேற எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுதுன்னா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாட்டில் நீங்க பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இவங்க நமக்கு தேவைப்படுகிறது என்றால் இந்த மாநில உரிமைக்காக நீங்க வெள்ளை கூடையோ கருப்பு கூடையோ அது நமக்கு தேவையில்லை, அது 2 முதல்வர்கள் பேசிக்கொள்வார்கள், அதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மாநில உரிமை சார்ந்து நீங்கள் எதை நிலைநாட்டி காட்டியிருக்கிறீர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில்? இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். 3 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தமிழக மாநில அரசு பங்கேற்கல. எப்ப பங்கேற்றாங்க? ஒரு முறை சென்ற ஆண்டு பங்கேற்றாங்க. எதுக்காக பங்கேற்றாங்க? அதனுடைய உள்நோக்கம் என்ன? ஏன்னா கூட்டணி கட்சியில் கூட அழைச்சிட்டு போல, தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. ஆனால் முக்கியமான விஷயத்தை பேசுகிற போது இப்ப நம்ம கனகராஜ் சார்லாம் உயிரை கொடுத்து கருத்துக்களை அறிவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவார். இவரெல்லாம் தேநீருக்கு கூட்டிட்டு போலாம்ல?
ஐயா ஆளுநர்ட்ட அறிமுகப்படுத்தலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசுவதற்கு மட்டும் தான். ஆகையினால இல்ல கூட்டணி சொல்லி முடிச்சறேன் சார். ப்ளீஸ் என்ன போற ஃப்ளோ சொல்லி விடுங்க சார். கரெக்ட்டா முக்கியமானது வரும்போது ஒரு கேள்வியை கேட்றீங்க, எனக்கு மறந்து போயிருது. சொல்லுங்க. இப்ப ஏன் போனாங்க அப்படின்னு சொன்னா, அங்க போயிட்டு வந்ததற்கு பிறகு ஆளுநர் என்ன பண்ணாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக ஏன் இவ்வளவு நாள் போல, ஏன் இந்த தடவை மட்டும் போனீங்க? ஆக நீங்க சும்மா எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டீங்க. தங்களுக்கு ஆதரவாக இருந்தால், தங்களுக்கு ஆதாயமாக இருந்தால் அந்த வேலையை செய்வாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆகவே இது அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடா இல்லையா என்பதை தாண்டி ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்க அட்டெண்ட் பண்ணாங்க, நிதி அமைச்சர்கள் அட்டெண்ட் பண்ணாங்க. அங்க போயிட்டு வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சு? 18% வணிக வளாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டாங்க. ஆனா வெளியில வந்து எதிர்த்தாங்க. அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்பது 24 மணி நேரமும் அரசியல், 365 நாளும் அரசியல். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ரீதியாக பேசுவதை திமுக அதிமுக என்பதை தூர வச்சுட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது இருந்த அதே பிரதமர் தான், இன்னைக்கும் அதே பிரதமர் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் செய்யல, முதுகெலும்பு இல்லாதவர் அப்படின்லாம் இன்றைய முதலமைச்சர் சொன்னாங்க. உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு, எல்லா விவரமும் தெரியும், அந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி 7.5 செயல்படுத்தினார். ஆனால் நீங்கள் இன்னும் வரைக்கும் 10% அதிகரிக்க முடியல. உங்களால செயல்படுத்த முடியாது. ஆகையினால வெறுமனே நீங்கள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சண்டே, அடுத்த தேர்தல் வருது, போய் அட்டன் பண்ணி மம்தா பானர்ஜி மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்ய காத்திருக்கிறாரோ, அல்லது இல்ல அங்க ஏதாவது எங்களை அவதூறுபடுத்திட்டார்கள் பேச போறாங்களோ தெரியல. இல்ல ஒரு நிகழ்ச்சியில ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பதே அரசியல் சமரசம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப டெல்லிக்கு போன எல்லாருமே ஏதாவது வகையில சமரசம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்களா? கூட்டாட்சி தத்துவம் 4 ஆண்டு காலம் ஏன் செயல்படல? ஏன் சார் செயல்படல? அது நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுவார். அப்ப கூட கனகராஜ் சார் பாருங்களேன், வலதுபுறமும் இடதுபுறமும் சூர்யான்னு பேரை வச்சுக்கிட்டு சூர்யாவை மட்டும் அதிகமா கேள்வி கேட்கிறாரு ஒழிய, இடதுபுறத்தில் இருக்கிற சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படியே இடுக்கி அப்படியே பக்கத்தில் அப்படியே அணைச்சு வச்சுக்கிறார். ஏன்னா கூட்டணி படும் பாடு அது மாதிரி தான் முதலமைச்சரும் செய்கிறார். ஆகவே தேர்தல் யுக்திக்காக பார்த்துட்டு இங்க நிதித்துறை அமைச்சகத்தை பொறுத்தளவுல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க வாழ்வாதாரம் பாதிக்க. நீங்க சொல்றத பார்த்தா தேர்தல் யுக்திக்காக பாஜகவை திமுக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அரசியல் ஆதாயம் கருதாமல் பேசணும் என்பது என் இலக்கு. ஒருவேளை பாஜக ஏன் நம்ம திமுகவை பகைக்கணும்? ஒருவேளை சந்திரபாபு நாயுடு 2018 அதிமுக மீது நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா? ஆல்டர்னேட் ஆப்ஷன் தேடுறாங்களா? நான் பகையை தான் சொன்னேன், நீங்க நம்பிக்கையை கொண்டு வராதீங்க. நான் பகை தான் சொன்னேன். இல்ல சார், பகை பலம் ரெண்டுமே பக்கம் அது ரெண்டு வேற சார். நெறியாளர் சார், தேவப்பரின் சார், தப்பா மக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க, வேற. ஆகவே கூட்டணி என்று வருகிற போது இவங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல காங்கிரஸ் தலைமையில, கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் தலைமையில இங்க கூட்டணி. ஆனா டெல்லிக்கு போன உடனே நாணய நிதி வெளியிட்டுவதற்கா, அது மாதிரி கடல்ல பேனா சிலை வைப்பதற்கா, அது மாதிரி ஒருவேளை 2018 மாதிரி சந்திரபாபு நாயுடு நம்மளை ஆட்சியை கவிழ்ப்பார் என்று நினைத்திருந்தால், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்ல, அது மாதிரி அவர் பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கொண்டு வந்து விட்டால் இந்த 22 காங்கிரஸ் வராது. இந்த 22 அவருக்கு குறியாக இருக்கிறதோ, அதனால தான் 15 நிமிஷம் நேர அவகாசம் கொடுத்த போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு 45 நிமிடம் பிரதமரும் முதலமைச்சரும் பேசினார்களே, அதெல்லாம் என்ன? செஸ் ஒலிம்பியாட்டுக்கு உடனே போக தெரியுதா? ஆனால் தமிழ்நாட்டு நிதி ஆயோக் சம்பந்தமா பேசுகிற போது நீங்க ஏன் போகல என்பதுதான் இதற்குரிய கேள்வியாக நான் யதார்த்தமா கேட்கிறேன். சரி, முதற்கட்ட பார்வையாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நிறைய கேள்வி முன் வச்சிருக்காரு.